எடுத்தார். மேலும் நரசிம்மர் மற்றும் சுதர்ஷன சக்கரத்தை தேவியின் முன் நிறுவினார். மேலும் தர்மசாஸ்தா மற்றும் நாககன்யாகாவை அல்லது இருபுறமும் வைக்க முடிவு செய்தார். கோவில் கோவிலில் நடத்தப்பட வேண்டிய பூஜைகள் மற்றும் சடங்குகள் குறித்தும் அவர் விதித்தார். இந்த விதிமுறைகள் இன்றுவரை பின்பற்றப்படுகின்றன. இங்கு தேவி 3 வடிவங்களில் வழிபடப்படுகிறாள். காலை வேளையில் வித்யா துர்கா சரஸ்வதி என வணங்கப்படுகிறாள். அனைவருக்கும் அறிவையும் தொழிலில் சிறந்து விளங்குகிறாள். பிற்பகலில் துவரிதா தேவி வடிவில் வனதுர்காவாக துர்கா வழிபடப்படுகிறாள். பக்தர்களுக்கு ஆரோக்கியம், இளமை, திருமணம் மற்றும் குடும்ப நல்லிணக்கம் மற்றும் மாலையில் ஆதி துர்கை மூலதுர்கா லட்சுமி பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஒட்டுமொத்த செழிப்பையும் தருகிறாள். இங்கே சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக இருப்பு ஒரு பிரசன்னமாக மட்டுமே வணங்கப்படுகிறது. மற்ற கோவில்களைப் போல் தேவிக்கு சிலைகள் இல்லாதது காடாம்புழாவின் தனிச்சிறப்பு. காடாம்புழா என்ற பெயரின் தோற்றம் இதிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. கடன் அம்பு எய்த ஊழ, அதாவது கிராதன் அம்பு எய்த இடம். கடன் என்பது கிராதா, அம்பு என்பது அம்பு, எய்தா என்பது ஷாட், உழ என்பது இடம். இந்த இடம் என்று கருதும் மற்றொரு பதிப்பும் உள்ளது. கட்டிலே அன்பின் உறவா, காட்டில் இரக்கத்தின் வசந்தம் என்று பொருள். காடு என்பது காடு, அன்பு என்பது கருணை, உறவ என்பது வசந்தம். இங்கு ஆறு இல்லாததால் இப்பெயர் உருவாகியிருக்க முடியாது. எனவே இரண்டில் ஏதேனும் ஒன்று மிகவும் பொருத்தமானது. காடாம்புழா கோயிலின் தோற்றம் பண்டைய இந்திய புராணமான மகாபாரதத்துடன் தொடர்புடையது. இது இதுவரை சொல்லப்பட்ட மிகப்பெரிய கதையாக கருதப்படுகிறது. இருப்பினும் ஸ்ரீ சங்கராச்சாரியாரால் நிறுவப்பட்ட இக்கோயில் கடம்புழா கோயிலை அவர் பிரதிஷ்டை செய்த மாதமான விருச்சிகம், நவம்பர், டிசம்பர், கார்த்திகை மாதம் மிகவும் புனிதமான நாளாக கருதப்பட்டு திருவிழா நாளாக கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ சங்கராச்சாரியார் தேசதானம் எனும் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு யாத்திரை மேற்கொண்டபோது மூகாம்பிகை கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு சோட்டானிக்கரை கோயிலுக்கு செல்லும் போது இந்த இடத்தை கண்டார். இப்போது கடம்புழா என்று அழைக்கப்படும் இடத்தை அடைந்தபோது அவர் குறுக்கே நடக்க முடியாததையும் தெய்வீக பிரசன்னத்தால் தனது வழியை அடைத்ததையும் கண்டார். தெய்வீக பிரசன்னத்தை பார்க்க அல்லது புரிந்துகொள்ள கூடிய உயர்ந்த பார்வை இருந்தாலும் அவனால் அதை உணர முடியவில்லை. குழப்பமடைந்த அவர் ஏன் தெய்வீக இருப்பை அறிய தவறினார் என்பதை புரிந்துகொள்ள தியானம் செய்தார். மேலும் சர்வஞான பீடத்தை அடைந்த பிறகு அவரது அகங்காரம் எப்படியோ அவரை உயர்ந்ததாக உணரவும் தெய்வீக பிரசன்னத்தால் அவரது ஈகோ புறக்கணிக்கப்படுவதையும் கண்டுபிடித்தார். அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தெய்வீக துறவி உடனடியாக தனது மனதை எந்த அகங்காரத்திலிருந்தும் சுத்தம் செய்யத் தொடங்கினார். மேலும் தன்னை ஒரு அப்பாவி குழந்தையைப் போல அடக்கமாகவும் தூய்மையாகவும் ஆக்கினார். மிகுந்த பக்தியுடனும் வேண்டுதலுடனும் மீண்டும் தெய்வீக பிரசன்னத்தை அணுகி இருப்பு என்ன, எதிலிருந்து வெளிப்படுகிறது என்பதை உடனடியாக உணர்ந்தார். சிவபெருமானின் தெய்வீக பிரசன்னத்துடன் மிகவும் வலுவாக பிணைக்கப்பட்ட தேவியின் தெய்வீக பிரசன்னத்தை அவர் ஆச்சரியப்பட்டார் மற்றும் அந்த இடத்தை முழுமையான மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். பூமியில் உள்ள துளையிலிருந்து தெய்வீக சக்தி வெளிப்படுவதைக் கண்டறிந்த அவர் அந்த இடத்தை கோயிலாக பிரதிஷ்டை செய்ய நடவடிக்கை எடுத்தார். மேலும் நரசிம்மர் மற்றும் சுதர்ஷன சக்கரத்தை தேவியின் முன் நிறுவினார். மேலும் தர்மசாஸ்தா மற்றும் நாககன்யாகாவை அல்லது இருபுறமும் வைக்க முடிவு செய்தார். கோவிலில் நடத்தப்பட வேண்டிய பூஜைகள் மற்றும் சடங்குகள் குறித்தும் அவர் விதித்தார். இந்த விதிமுறைகள் இன்றுவரை பின்பற்றப்படுகின்றன. இங்கு தேவி 3 வடிவங்களில் வழிபடப்படுகிறாள். காலை வேளையில் வித்யா துர்கா சரஸ்வதி என வணங்கப்படுகிறாள். அனைவருக்கும் அறிவையும் தொழிலில் சிறந்து விளங்குகிறாள். பிற்பகலில் துவரிதா தேவி வடிவில் வனதுர்காவாக துர்கா வழிபடப்படுகிறாள். பக்தர்களுக்கு ஆரோக்கியம், இளமை, திருமணம் மற்றும் குடும்ப நல்லிணக்கம் மற்றும் மாலையில் ஆதி துர்கை மூலதுர்கா லட்சுமி பக்தர்களுக்கு செல்வத்தையும் ஒட்டுமொத்த செழிப்பையும் தருகிறாள். இங்கே சுயமாக வெளிப்படுத்தப்பட்ட தெய்வீக இருப்பு ஒரு பிரசன்னமாக மட்டுமே வணங்கப்படுகிறது. மற்ற கோவில்களைப் போல் தேவிக்கு சிலைகள் இல்லாதது காடாம்புழாவின் தனிச்சிறப்பு. காடாம்புழா என்ற பெயரின் தோற்றம் இதிலிருந்து உருவானதாக கருதப்படுகிறது. கடன் அம்பு எய்த ஊழ, அதாவது கிராதன் அம்பு எய்த இடம். கடன் என்பது கிராதா, அம்பு என்பது அம்பு, எய்தா என்பது ஷாட், உழ என்பது இடம். இந்த இடம் என்று கருதும் மற்றொரு பதிப்பும் உள்ளது. கட்டிலே அன்பின் உறவா, காட்டில் இரக்கத்தின் வசந்தம் என்று பொருள். காடு என்பது காடு, அன்பு என்பது கருணை, உறவ என்பது வசந்தம். இங்கு ஆறு இல்லாததால் இப்பெயர் உருவாகியிருக்க முடியாது. எனவே இரண்டில் ஏதேனும் ஒன்று மிகவும் பொருத்தமானது.